அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக மும்பை ஏர்போர்ட் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு 5 ஹவர்ஸ் கிட்ட. ஆனால் எங்கள் கேட் நம்பரை கண்டுபிடிச்சி போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மும்பை ஏர்போர்ட் அவ்வளோ பெருசு. டெல்லி ஏர்போர்ட் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி பெருசாக இருந்தது. அப்போ நான் நடந்தே போனேன். அங்கே ஃப்ரீயாக வெஹிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த டைம் நான் வாக் பண்ணி போயிட்டு அங்கே ஒருத்தங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா புரியல. இருந்தாலும் கொஞ்சம் அவங்க சொன்னதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரிலனாலும் அங்கேருந்து வெஹிக்கல் பிடிச்சிட்டு அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து லிஃப்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே எங்கள் கேட் நம்பர்கிட்ட கொண்டு போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. அதோடு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பசங்க 5 ஹவர்ஸாக இருந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஏறினோடனே ஃபுட்டு கொடுப்பாங்க. சரி நம்ம அங்கே நம்ம நடந்து போய் ஷாப்பை கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், ஒரே இடமா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேரையும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும் தனியாக. ஸோ அதோட எங்கள் கேட் நம்பர் கிட்ட போய் உட்காந்தாச்சு. இருந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா எப்போ என் பசங்க எப்போம்மா சவுதி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு ஒரு வழியாக ஏறினோடனே எங்களுக்கு நார்மல் ஃப்ளைட் டிக்கெட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ரீமியம் எக்கனாமி அது மாறிடுச்சு. அதனால் போனோடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடித்தோம். இந்த வெஹிக்கல் ஃபஸ்ட்டு என் பசங்க போகிறதுக்கு காஸ்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரீ